ஒரு இன்சூரன்ஸ் இல்லாம ஒரு வண்டியை ஓட்டி ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா செக்ஷன் 146 செக்ஷன் 196 எம்வி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் சிறை தண்டனை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 2000 ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. இதே நபர் திரும்பவும் இதே அஃபென்ஸ் பண்ணாருன்னா 4000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அபராதம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட இம்ப்ரிசன்மெண்ட் அதோட சிறை தண்டனையுமே வந்து அதிகமா கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு வண்டியை ஓட்டி ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து 5000 பெனால்டி போடுவாங்க. அதே மாதிரி 3 months இம்ப்ரிசன்மெண்ட் இது ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வண்டியை வந்து சீஸ் பண்றதுக்கு அந்த போலீஸ் அத்தாரிட்டிக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதிய பிஎன்எஸ் சட்டத்துல என்னென்ன சட்டப்பிரிவுகள்லாம் வந்து இந்த விபத்து ஏற்படுத்தினா போடுவாங்களோ அந்த சட்டப்பிரிவை பத்தி இப்ப பார்ப்போம். அதாவது இந்த 125A பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த 125A வந்து பாத்தீங்கன்னா அசட்டுத்தனமா ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து காயம் ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா அதற்கு வந்து தண்டனை கொடுக்கிற சட்டப்பிரிவு தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் சிறை தண்டனை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 பெனால்டி போடுவாங்க. அதே மாதிரி 125B பிஎன்எஸ் கீழே வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை மற்றும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. இது வந்து கொடுங்காயம் ஏற்படுத்தினீங்கன்னா இந்த கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 281 பிஎன்எஸ் கீழே வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங், அதாவது ஒரு முரட்டத்தனமா நீங்க வந்து ஒரு வாகனத்தை ஓட்டி பொது வழியில யாருக்காவது ஒரு அபாயத்தையோ அவங்களுக்கு வந்து உடல் காயத்தையும் நீங்க ஏற்படுத்துனீங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கிற சட்டப்பிரிவு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் சிறை தண்டனை பிளஸ் ஒரு 1000 ரூபாய் பெனால்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்த 282 பிஎன்எஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல் படகு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஓட்டி ஒருத்தருக்கு வந்து ஆபத்து, ஒருத்தரோட உடலுக்கு ஏதாவது காயம் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை கொடுக்கிற சட்டப்பிரிவு. இது வந்து பாத்தீங்கன்னா 6 months வந்து சிறை தண்டனை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து அபராதம் போடுவாங்க.